ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலய பக்ஷா டே 15, அதாவது மகாலய அமாவாசை லஞ்ச் பண்ண ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிராண்ட் இந்த லஞ்ச் பண்ண ரெசிபியை எவ்வளோ ஷார்ட் டைமில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சமையல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பை வந்து ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா வடை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காணும், வடையும் வந்து சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துட்டாச்சு. இதில் தண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பருப்பு வந்து வேக வைக்க போகிறோம். நான் வந்து சாம்பாருக்காக 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். பாயசத்துக்காக 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு, இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ முதல்ல பருப்பு காயெல்லாம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வந்து ஈஸியாகிடும். அடுத்து பூசணிக்காய் மூர்க்கூட்டுக்காக 1/4 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். குக்கரில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி துவரம்பருப்பில் 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் பூசணிக்காய் மூர்க்கூட்டுக்கு கொஞ்சமாக உப்பு, 1 கரண்டி அளவுக்கு தயிர் விட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டுருக்கிற வெந்நீர் வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ நான் வந்து சாதம் கடைசியாக தான் வச்சுக்க போகிறேன். முதல்ல பருப்பு காயெல்லாம் வந்து வச்சு எடுத்துட்டுலாம். இப்போ குக்கரில் 1 by 1 நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பை வச்சுருக்கேன். அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு பாயசத்துக்கான பருப்பு வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற அந்த பூசணிக்காய் வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ கரண்டியால் ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ குக்கரை வந்து மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து தனியாக வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால 4-5 விசில் விட்டுக்கோங்க. அடுத்த ரசத்துக்கு குழம்புக்கு நம்ம வந்து புளி நினச்சிக்க போகிறோம். ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கும் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கும் புளி வந்து எடுத்து வெந்நீரில் வந்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து வாழைக்காய் கறிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் இலுப்பச்சட்டியில் கொஞ்சமாக பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 2 மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் விடணுங்கிறது கிடையாது, ட்ரையாக வறுத்துனா போகிறோம். இப்போ இது வந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுன்ட்டு ஒரு 2 வாழைக்காய் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இந்த நறுக்கின வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து குக்கர் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காய் வேக போட்டிருக்கேன். டைம் வந்து நமக்கு சேவ் ஆகணுங்கிறதுக்காக. இப்போ இதில் கொஞ்சமாக புளிஜலம் விட்டுன்ட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த காய் வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். ஸோ அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம தோல் சீவிட்டு வேக வச்சதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துடுது. ஸோ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்படி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா வெந்துடுது அப்படின்னா நல்லா குழைய வெந்துடும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டியில் வந்து போட்டுக்கலாம். இந்த காய் வந்து ஆறத்துக்குள்ளே நம்ம மசாலா வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். அதனால் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச இந்த கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வரை வந்து போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கறிப்பொடி வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. அடுத்த ரசத்துக்காக நம்ம ஒரு ஈயச்சொம்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஸோ ஈயச்சொம்பில் ரசம் வைக்கும்போது எல்லா சாமானும் போட்டுட்டு புளிலாம் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பில் வைக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த தக்காளிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். இதில் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 பர்னர் இருக்கிறதுனால 3 சைடும் வந்து பார்த்திங்கன்னா 3 வைக்கிறேன். ஸோ ஈஸியாக டக்குன்னு நமக்கு வந்து சமையல் ஆகணுங்கிறதுக்காக. ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து கறி பண்ணிடலாம். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானது இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் வந்து போட்டுக்க போகிறோம். வாழைக்காய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் வந்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கறி பொடி வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். கறிப்பொடி சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த கறிப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கறி ரோஸ்ட் ஆகும். இப்போ இதில் துருவின தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டு இது வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நம்ம வந்து முன்னாடியே உப்பு போட்டதுனால இப்போ நான் வந்து திருப்பி வந்து உப்பு போடலை. ஸோ சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு பேசனுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுது. அடுத்து அதே இல்பச்சட்டிலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் தாளித்து கொட்டினோம் அப்படின்னா அந்த அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் தாளித்து கொட்டாமல் ஜஸ்ட் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் ஒரு வதக்கிட்டு தண்ணி வந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம புளி ஜலத்தில் வெண்டைக்காய் போட்டால் குழகுழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துன்ட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் குக்கர் வந்து விசில் வந்துடுது. அந்த இடத்துல அவரைக்காய் கறி பண்ண போகிறோம். அதுக்காக 1/4 கிலோ அவரைக்காய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக வறுத்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காய் வந்து இதில் போட்டு லைட்டாக வந்து ஒரு வதக்கிக்க போகிறோம். அவரைக்காய் வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்ச அந்த பைத்தம்பருப்பு வந்து போட்டுக்கலாம். அந்த தண்ணியோடையே நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ பைத்தம்பருப்பு வேகணும், அதுக்கு தண்ணி வேணுங்கிறதுனால அந்த பருப்பு தண்ணியோடையே அப்படியே போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து கையால் தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நம்ம இந்த அவரைக்காய் வேகணுங்கிறதுக்காக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதிச்சு எடுத்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஜலம் வந்து விட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம வேக வச்ச பருப்புலேருந்து ஒரு கரண்டி பருப்பு எடுத்துட்டு அதில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இப்போ பருப்பு ஜலம் விட்டதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடியை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி தான் நான் போட்டுருக்கேன். இப்போ இந்த ரசம் வந்து நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரசம் ரெடி ஆகிடுது. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் கறியை வந்து வெந்தெடுத்து ஸோ கறியை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ 2-3 ஐட்டம் நம்ம ஒரே நேரத்திலே பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா எதில் உப்பு போட்டிருக்கோம் எதில் உப்பு போடல அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கறிக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் துருவின தேங்காய் வந்து போட்டுக்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ஸோ சூப்பராக நம்மளோட அவரைக்காய் கறி வந்து ரெடியாக எடுத்து கறி ரெடியானதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேசனுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்து இந்த புளியோட பச்சை வாசனை போயிடுது. இப்போ இது வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்புலேருந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கலத்து பருப்பு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பருப்பை நல்லா மசிச்சுட்டு இந்த சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சிருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பாரில் வந்து பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுண்டா அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து சாம்பார் வச்சிங்க அப்படின்னா இந்த சாம்பார் வந்து மாங்காய் சாம்பாரோட டேஸ்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த டைமில் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பாயசத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். ஸோ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வெல்லம் வந்து கரைஞ்சி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பூசணிக்காய் மோர்க்கூட்டுக்கு 1 டீஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சது, 1/2 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ பூசணிக்காய் மோர்க்கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் போடக்கூடாது, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். பச்சை மிளகாய், அரிசி, தேங்காவை போட்டுட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கூட்டுக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்ச பூசணிக்காய் வந்து போட்டுக்கலாம். வேக வச்ச பூசணிக்காயில் தண்ணி நிறையா இருந்ததுன்னா கொஞ்சத்தை கம்மி பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, இல்லைனா கூட்டு வந்து தண்ணி ஆகிடும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது வந்து போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு விழுது சேர்த்துட்டு இது வந்து கலந்து விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது வந்து கூட்டு கெட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் தயிர் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கூட்டு வந்து நீத்து போயிடும். இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே உப்பு போட்டதுனால பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து திருப்பி உப்பு போடலை. நார்மலாக பூசணிக்காய் கூட்டுலாம் வந்து உப்பு ரொம்ப தாங்காது, அதனால் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ கூட்டு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. இந்த டைமில் இதில் 2 கரண்டி அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன கரண்டியால் 2 கரண்டி விட்டுருக்கேன்.
தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக கொதிக்க வைக்கணும். ரொம்ப கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தனியாகவும் காய் தனியாகவும் ஆகிடும். ஸோ கெட்டியாக இருக்காது. இப்போ இந்த கூட்டு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளோட பூஷ்ணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. அடுத்து பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சிடுது. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து நல்லா கரண்டியால் மேஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பருப்பு சேர்க்கணும், இல்லைனா பாயசத்தோட அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வெல்லம் கொதிச்சுடுத்துனா அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தோட இந்த பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ பாயசம் வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நான் இங்கே குக்கர் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜலம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாயசத்தில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த பாயசம் வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்து குக்கர் வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை களைஞ்சி வச்சுட்டேன். குக்கர் மூடி இது ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்காக கொஞ்சமாக வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு இது மாதிரி சீவி எடுத்துக்க போகிறேன். ஸோ வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு நடுப்புற இருக்கிற அந்த சீடு அந்த இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா வாயில் வந்து மாட்டும். அதனால சைடில் இருக்கிறத மட்டும் தான் நான் சீவி எடுத்துன்னு இருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்காக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ரெடியாக செட்டாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் தாளிச்சு கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெறும் மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிச்சு கொட்டினதை போட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தில் போட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் இதில் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம மோர் கூட்டில் வந்து போட்டுக்கலாம். மீதி இருக்கிற கடுகுல ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் பச்சடியில் வந்து போட்டுக்கலாம். அடுத்து விளாம்பழ பச்சடிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 விளாம்பழம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அது வந்து இது மாதிரி உடச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த விளாம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஓடை வந்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த விளாம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த ஓடை வந்து நம்ம ரசத்தில் போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு 3 விளாம்பழம் வந்து எடுத்துட்டுருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு விளாம்பழம் போகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற விளாம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். விளாம்பழ பச்சடி வந்து பார்த்திங்கன்னா கையால் தான் பிசையணும். நான் வந்து கையால் பிசைகிறது கிடையாது, மிக்சியில் தான் அரைப்பேன். ஸோ இந்த விளாம்பழத்தை சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பண்ண வெல்லம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட விளாம்பழ பச்சடி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். நான் வந்து தாளிச்சு கொட்டலை. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வடைக்கு வந்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்த உளுத்தம்பருப்பு வந்து இங்கே இருக்குது. இப்போது மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக 2 மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த நம்ம ஊற வச்ச உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியை தெளித்து நம்ம வந்து வடைக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துன்ட்டு இதில் கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச உளுந்து ஜலத்தை விட்டுட்டு வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பாயசம் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பதத்துக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த வடை மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து கையால் நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிக்க போகிறோம். வடை மாவை இது மாதிரி நல்லா கையால் கலந்துட்டு நம்ம வடை தட்டும் போது பார்த்திங்கன்னா வடை வந்து சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சின்னு இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வடை மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையாலேயே இது மாதிரி வந்து தட்டி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கையால் தட்ட வரல அப்படின்னா நீங்கள் இலையிலையோ இல்லை கவர்லேயோ வந்து தட்டி போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து வடையை தட்டி போட்டுன்ட்டேன். வடை ஒன்ஸ் தட்டினதுக்கப்புறம் கேஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து மீதி இருக்கிற வடை எல்லாத்தையும் வந்து தட்டிக்க போகிறோம். ஒன்ஸ் சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெசல்லாம் வாஷ் பண்ணி கேஸ்லாம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வடை தட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக சமையல் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் நான் வந்து வடை தட்டின்னு இருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற வடை எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம்.
ஸோ சூப்பராக நம்மளோட வடையும் ரெடி ஆகிடுது. அடுத்து நம்ம சமைச்சது எல்லாத்தையும் பரிமாறிக்கலாம். ஸோ இலையில வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாயசம், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, விளாம்பழ பச்சடி, அவரைக்காய் கறி, அதுக்கப்புறம் வாழைக்காய் காரக்கறி, பூசணிக்காய் மோர்கூட்டு, வடை, களத்துப்பருப்பு, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சாதம். ஸோ இந்த சாதத்துக்கு மேலே கொஞ்சமாக நெய் வந்து விட்டுக்கலாம். ஸோ மெயினாக பேசிக்காக இலையில் பரமாறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சாம்பார், தக்காளி ரசம், கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம், அடுத்து தயிர். அடுத்து மகாலய அமாவாசை அன்னைக்கு நைட்டுக்கு டிஃபனுக்காக வெள்ளை சோளத்தை வச்சு தோசை வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா வந்து ரைஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி வெள்ளை சோளத்தை எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெள்ளை சோள தோசை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வாங்க பார்க்கலாம். முதல்ல தோசைக்கு வந்து நினச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்க போகிறேன். இந்த வெள்ளை சோளம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம கஞ்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு நார்மல் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் சோளம் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் தான் மீதி எல்லாமே எடுத்துக்கணும். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் நன்னா சேர்த்துட்டு ஒன்றாவே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். நன்னா 2-3 தடவை களைஞ்சிட்டு ஒரு 5 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணும். எந்த கப்பால் சோளம் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் தான் அரிசி உளுந்து எல்லாமே வந்து எடுத்துக்கணும். இப்போ இது 5 மணி நேரம் ஊறட்டும், அப்புறமா பார்க்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நன்னா ஊறிடுத்து, சோளமும் வந்து நன்னா ஊறி வந்துடுது. 5 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சா மட்டுமே தான் சோளம் வந்து நன்னா ஊறி வரும். இப்போ இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சமான அளவில் சேர்க்கறதுனால மிக்சிலே வந்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறையா ஒரு படி அது மாதிரிலாம் போடுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போது 2-3 பேட்சாக நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 கை அளவுக்கு தாராளமாக சேர்த்துட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை விட்டு தான் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து களைஞ்சிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். நல்லா தோசைக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. குறக்குறப்பு இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையுமே வந்து அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அரைச்சி விட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு தோசைக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தோசை மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் பார்த்துன்னு அந்த தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 மணி நேரம் நீங்கள் வந்து புளிக்கிறதுக்காக வைக்கணும். இந்த அரிசி சோளம் ஊறுறதுக்கும் ஒரு 5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் தேவை. அதே மாதிரி இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு வந்து மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் தோசை வாக்க முடியும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து புளிக்க வச்சுக்கலாம். நான் வந்து ஊற வச்சுட்டு காரத்தால் வந்து அரைச்சிட்டேன். இதுக்கப்புறம் அது சாயந்தரம் வாக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். தோசை மாவு நல்லா பொங்கி வந்துடுது. ஸோ ராத்திரிக்கு வாக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டு காரத்தால் அரைச்சல் அப்படின்னா திருப்பி அகைன் நீங்கள் வந்து ராத்திரி வாக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா விடிகாலத்தில் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுட்டு மத்தியானமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசை வாக்கணும். இப்போ மாவு வந்து சூப்பராக பொங்கி வந்துடுது. அடுத்து தோசை வாக்கிறதுக்காக கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி தோசை வாப்போமோ அதே மாதிரி தான் வாத்துக்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். தோசையோட அந்த வாசனையை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இது மகாலய பட்சம் அப்படிங்கிறதுனால பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இதே நீங்கள் வந்து நார்மல் டேஸாக இருந்து நீங்கள் வந்து புழுங்கரிசி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை சோளம் எடுத்தோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த தோசையை வந்து மெல்லிசாக தான் வாக்கணுங்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரி குண்டு குண்டாக வாக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் விழுந்துட்டு தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் வரும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் நீங்கள் வந்து இந்த தோசையை வாத்துக்கலாம். அரிசி இல்லாமல் வெறும் சோளத்தை வச்சு வாக்கலாமான்னு கேட்டால் அது வந்து பாசிபிள் கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக அரிசி சேர்த்தா மட்டும்தான் இந்த தோசை வந்து நல்லா வரும். பச்சரிசியாக புழுங்கரிசியாங்கிறது நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆயிலும் ரொம்ப வந்து தேவைப்படாது. அதுக்குன்னு வெறும் ட்ரையாக தோசை வாத்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த தோசைக்கு நம்ம மத்தியானம் வச்ச சாம்பாராக இருக்கலாம், இல்லைனா தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான்.
அதே மாதிரி நீங்கள் உப்போட அளவு மட்டும் பார்த்து போட்டுக்கணும். நார்மலாக நிறையா போடுற மாதிரி போட்டுடக்கூடாது. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால கம்மியாகவே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சோளம்லாம் வந்து ரொம்ப உப்பு தாங்காது. நம்ம நார்மல் தோசையை விடவே இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த மூத்தி கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் தோசை ரொம்ப வெள்ளைன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த பழுப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த தோசை திருப்பி போடும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தோசை வாக்குறதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மலாக குழந்தைகளுக்கு வாக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த தோசையை வந்து வாத்துக்க போகிறோம். தேங்காய் சட்னி வீடியோலாம் நிறையா நம்மளோட சேனலில் வந்து அகைன் காமிச்சதுனால நான் வந்து இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணல. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த தோசை வாக்கும் போதே அந்த ஹோல் விழுந்துட்டு இந்த தோசை எப்படி இருக்குங்கிறத பார்த்தாலே தெரியும். டயட் இருக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக நீங்கள் வந்து இந்த தோசை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வேகிறதுக்கான அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் டக்குன்னு நீங்கள் வந்து தோசை வாத்துடலாம். மாவு மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இந்த தண்ணி விட்டு கரைச்சிட்டாலே போதும். ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சோள தோசை வந்து ரெடி ஆகிடுது. டெய்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது பசங்களுக்கும் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நமக்குமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணினா அந்த ஒரு திருப்தியும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சோள தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் இந்த மகாலயபக்ஷ அமாவாசை அன்னைக்கு இந்த சோள தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.